நான் என் பையனுக்கு 8 மந்த்ஸ்லேருந்து இந்த மெத்தடில் தான் கீ செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பார்த்துட்டு மெத்தட் ஈஸியாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நமக்கு கிடைக்கிற பாலாடை எடுத்து டீப் ஃப்ரீஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். நெய் காய்ச்சறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதை டீப் ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுடுங்க. எடுத்து வச்ச பாலாடையை டைரெக்டாக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டு கிண்டிகிட்டே இருங்க. அந்த பாலாடை நல்லா கரைஞ்சி பால் மாதிரி பொங்கி வரும். அப்போ நல்லா கேஸை சிம் பண்ணிவிட்டு மறுபடியுமே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம எப்போவுமே நெய் காய்ச்சற அதே மெத்தட் தான். ஆனால் பட்டர் பிரியறதுக்காக மிக்சியில் தண்ணி போட்டு அடிக்கிற வேலை மிச்சம். கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் ரெசிடியூ தங்கி மேலே நெய்யெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடியில் தங்கின ரெசிடியூ ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். கொஞ்சம் டார்க் எல்லோ வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனாலும் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கிண்டிகிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரிஜினல் கலரை காட்டுறதுக்காக நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இது ரெண்டுமே போடலை. இது நான் 1 வீக் எடுத்திருந்த பாலாடையில் கிடச்சனே. குவான்டிட்டி, குவாலிட்டி இது ரெண்டுலேயுமே எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆனால் நமக்கு கழுவ வேண்டிய பாத்திரம் கம்மியாகும்.